மரபில் பிறக்கும் ஆத்ம ஒளி, மரபில் பிறக்கும் ஆத்ம ஒளி, மரபில் பிறக்கும் ஆத்ம ஒளி, மரபில் பிறக்கும் ஆத்ம ஒளி. மௌனமே என் வழி, தேக நினைவு கரையும் போது பாபா நினைவே சுடரொளி. மரபில் பிறக்கும் ஆத்ம ஒளி, சாந்தி என் நிலை, நான் ஆத்மா என்ற உண்மையிலே விழிக்கிறது என் காலை. பழைய நினைவுகள் பனி போல் கரையுது, சுமந்த பாரங்கள் இன்றோ விலகுது. எதிர்பார்ப்பும் ஆசையும் அமைதியில் உறங்குது. ஒரே ஒரு நினைவு உள்ளத்தை நிரப்புது. மரபில் பிறக்கும் ஆத்ம ஒளி, மௌனமே என் வழி, தேக நினைவு கரையும் போது பாபா நினைவே சுடரொளி. ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாயினுடைய இங்கிலீஷ் பட்டி த கிரேட் அன்லேர்னிங், கற்றதை மறத்தலின் சிறந்த நிலை. இன்னைக்கு டே 6, 6வது நாள். இன்றைய சூத்திரம் மௌனமே முதல் ஆசான். ஒரு சீன மாணவன் தன்னுடைய மாஸ்டர்கிட்ட போய் கேட்குறாரு, அதிகமாக பேசுகிறதுல எதுவும் நன்மை இருக்குதான்னு கேட்குறாரு. மாஸ்டர் சொன்னார், தவளைகளும் தேரைகளும் அதிகமாக கத்துது, ஆனால் அதெல்லாம் சப்தம், தொடர்ந்து இருக்கக்கூடிய சப்தம். அதை யாராவது கவனிக்கிறாங்களா? அதே சமயத்தில் சேவல் ஒரே ஒரு முறை கூவி எல்லாத்தையும் எழுப்பி விட்டுடுது. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் சொன்னார், இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு, அதிகமாக பேசுகிறதுல எந்த பயனும் இல்லை. மௌனம் என்பது பேச்சுக்கு எதிரானதில்லை, அது பேச்சை தூய்மைப்படுத்துது. மௌனம் என்பது சப்தம் இல்லாமல் இருப்பதல்ல, அது இன்னர் கமெண்ட்ரி, மனதின் சப்தம் இல்லாமல் இருப்பது. அது வார்த்தைகளுக்கு இடையே உள்ள பாஸ், அது சுவாசத்திற்கு இடையே உள்ள கேப், அது இரண்டு இறந்த தருணங்களுக்கு இடையே உள்ள உயிருள்ள தருணம், அது ஆத்மாவினுடைய இசை. அதே சமயத்தில் சப்தம் என்பது நீடித்து ஒலிக்கக்கூடிய இனிமையற்ற ஓசை. அமைதி என்பது ஆத்மாவின் மெல்லிசை. இந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது அமைதியின் வாழ்க்கை. கடவுள் அவரே அமைதியின் கடலாக இருக்கிறார். அவருடைய இருப்பிடம் அமைதி. சூக்ஷ்ம உலகம் என்பது அமைதியின் உலகம். ஏஞ்சல்ஸ், இறைவனின் அமைதி தூதுவர்கள். நம்மளுடைய தியானம் 100% அமைதியானது. நினைவு யாத்திரை என்பது அமைதியின் யாத்திரை. அமிர்த வேலை என்பது கூட்டு மௌனத்தின் தருணங்கள். இயற்கை என்பது முற்றிலும் அமைதியானது. இயற்கை பேசுவதில்லை, ஆனால் அதனிடம் எவ்வளவு கற்றுக்கொள்கிறோம்? பேசுவது, உரையாடுவதென்பது பழக்கம். பேச்சு என்பது பழகிப்போன ஒன்று. கற்றதை மறத்தலில் இன்றைய சிறந்த கொள்கை என்பது பேசும் பழக்கத்தை மறப்பது. ஆனால் அதுக்காக பேசக்கூடாது அப்படி இல்லை. உங்களுடைய பேச்சு அமைதியிலிருந்து வெளிவருது. அமைதி என்பது மையப்பகுதி, பேச்சு என்பது அதை சுற்றி இருக்கக்கூடிய வெளிவட்டம். அமைதி உங்களுடைய பேச்சை கூர்மையாக்குது, அது உங்களுடைய பேச்சுக்கு வெயிட் கொடுக்குது. எனவே இந்த அமைதி, சைலன்ஸை நம்மளுடைய டெய்லி வாழ்க்கையில் எப்படி கொண்டு வர்றது? ஃபஸ்ட்டு, சைலன்ஸ் பிரேக்ஸ்.
மௌன இடைவேளைகள். முழு நாளில் சைலன்ஸ் பிரேக்ஸ் எடுங்க, மௌன இடைவேளைகளை எடுங்க. உங்களுடைய பிஸியான நடவடிக்கைகளுக்கு மத்தியில் மௌன இடைவேளைகளை எடுங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரிட்டையர்டாகி போவதற்கான மௌனத்தின் சில தருணங்கள் இருக்கட்டும். சைலண்ட் வாக், அமைதியான வாக். இயற்கையில் நடங்க. நீங்கள் நடங்க, பேசாதீங்க, வெறுமனே நடங்க. ஷார்ட் வாக் அல்லது லாங் வாக், இயற்கையில் நடங்க. அது உங்களுடைய மனதை புத்துணர்ச்சியாக்கும். மௌனம் என்பது ஞானத்தை புத்துணர்ச்சியாக்கக்கூடிய பேச்சு. எனவே இயற்கையில் நடங்க. 3வது, மைண்ட்ஃபுல் ஈட்டிங், விழிப்புணர்வோடு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடாவது சைலண்ட் ஈட்டிங்காக இருக்கணும். மௌனமாக சாப்பிடுங்க, விழிப்புணர்வோடு சாப்பிடுங்க. எல்லா கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் தூரம் வச்சிடுங்க. முற்றிலும் விழிப்புணர்வோடு சாப்பிடுங்க. அவ்வளவு கவனத்தோடு சாப்பிடுங்க. ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங், விழிப்புணர்வோடு சாப்பிட்றது. 4வது, சைலண்ட் லிசனிங், அமைதியாக கேட்கிறது. எப்போ நீங்கள் பேசுகிறீங்களோ, கண்டிப்பாக எப்போ நீங்கள் பேசுகிறீங்களோ, மேலும் எப்போ நீங்கள் சொற்பொழிவு செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் ரொம்ப திருப்தியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் லிசனிங், கேட்கிறதுன்றது ரொம்ப பயன் தரக்கூடியது. ஒரு கேட்கக்கூடியவர் கற்றுக்கக்கூடிய அளவு ஒரு பேச்சாளர் கற்றுக்கிறதில்ல, பேசக்கூடியவர் கற்றுக்கிறதில்ல. பேச்சாளர் சில சுமைகளை, சில மன அழுத்தத்தை சுமந்துட்டுருக்காரு. கேட்கக்கூடியவர் சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரு. அமைதியில் இருக்கும்போது நீங்கள் கேட்குறீங்க. த சைலண்ட் லிசனிங், அமைதியாக கேட்குறது. 5வது, சைலண்ட் மெடிடேஷன் ஆர் நேச்சர் மெடிடேஷன், அமைதி தியானம் அல்லது இயற்கை தியானம். சும்மா வெளியே போங்க, போய் ஒரு நதி பக்கத்துலேயோ அல்லது ஆறு பக்கத்துலேயோ உட்காருங்க. மலைகளுக்கு பக்கத்தில் போய் உட்காருங்க. அல்லது இயற்கையான இடங்கள், பாறைகள், மலைகள், கடற்கரை போன்ற இடத்துல போய் உட்காருங்க. இயற்கையோடு இணக்கமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பறவைகளுடைய சப்தத்தை கேளுங்க, அந்துப்பூச்சிகளுடைய சப்தத்தை கேளுங்க. மேகங்கள், அசையும் மரங்கள், விசில்கள், வீசும் காற்று, வீசும் தென்றல் காற்று, இலைகள், மலர்கள். எனவே இயற்கை தியானம், நேச்சர் மெடிடேஷன், இயற்கை அமைதி மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உட்கார்ந்து கவனிங்க, உட்கார்ந்து பாருங்க. எல்லையற்ற அழகு நம்ம முன்னால் இருக்குது. அது நம்முடைய எல்லைக்கு உட்பட்ட நேச்சரை ஞாபகப்படுத்துது. நாம் எவ்வளவு சிறியதாக இருக்கிறோம், மேலும் இந்த இயற்கை எவ்வளவு எல்லையற்றதாக இருக்குது. இந்த நேச்சர், இயற்கை நாம் எங்கே நின்றுட்டுருக்கோன்றதை ஞாபகப்படுத்துது. எனவே நேச்சர் மெடிடேஷன், இயற்கை தியானம், இது நம்முடைய நேச்சருக்கு திரும்பி வர்றதுக்கான பவர்ஃபுல்லான டூல். இயற்கை அமைதியானது, மேலும் நம்மளுடைய இயற்கையான குணமும் அமைதி. எனவே நேச்சர் நம்மளுடைய நேச்சருக்கு கொண்டு போயிடுது. எனவே நேச்சர் மெடிடேஷன், இயற்கை தியானம். இன்னொன்று, எப்போ 2 பேர் பேசிகிட்ருக்குறாங்களோ அப்போ திடீர்னு இடையில ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்னா அப்போது அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வாக்குவாதம் கடந்து போகட்டும். எனவே பேசும்போது அமைதி, உரையாடும்போது அமைதி. ஒரு பொய்யான குரு இருந்தார், டூப்ளிகேட் குரு, செயற்கையான குரு. மேலும் அவர் தன்னைத்தானே மௌன குருன்னு அழைச்சிக்கிட்டாரு. அவருக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க. ஏன்னா அவர் தன்னைத்தானே மௌன குருன்னு அழைச்சதுனால மக்கள் நினச்சாங்க அவர் ரொம்ப புத்திசாலி, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ரொம்ப சக்திசாலின்னு நினச்சாங்க. அவர் தனக்காக 2 சீடர்களை பேசுகிறதுக்கு வச்சுருந்தாரு. அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்தாரு. எப்போதுமே இவருக்கு பதிலாக அவங்க பேசுவாங்க. எனவே யாராவது புதுசாக ஆசிரமத்துக்கு வந்தாங்க அப்படின்னா
அவர் ஏதாவது கேள்வி கேட்டார் அப்படின்னா இந்த சீடர்கள் அவருக்கு பதிலளிப்பாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப புத்திசாலி, நிறைய வேத வசனங்கள்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஒரு முறை 2 சீடர்களுமே எங்கேயோ வெளியே போயிட்டாங்க. அப்போ புதுசாக உள்ள ஒருத்தர் வராரு. இந்த குரு பயபீதியில் இருக்காரு, என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இப்போ புதுசாக வந்த அந்த யாத்ரிகர் அவர் முன்னால் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து, ஓ குருவே, நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு சத்தியம்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். இந்த ஆளுக்கோ எதுவும் தெரியாது. இவர் அங்கே இங்கேயும் பார்க்க ஆரம்பிச்சாரு. அவருடைய சீடரை தேடி இங்கேயும் அங்கேயும் பார்த்தாரு. வலது பக்கம் பார்த்தாரு, இடது பக்கம் பார்த்தாரு. ஐயோ, இந்த முட்டாள்கள் எங்கே போனாங்களோ அப்படின்ட்டு பார்க்குறாரு. இந்த யாத்ரிகர் சொன்னார், ஆஹா, எவ்வளவு சிறந்த சைகை. அப்புறம் 2வது கேள்வி கேட்டார், தர்மம் என்றால் என்ன? குரு மேலே பார்த்தாரு, கீழே பார்த்தாரு. ஓ, இந்த முட்டாள்கள் எங்கே போனாங்களோ அப்படின்னு. அந்த யாத்ரிகர் ரொம்ப திருப்தி அடைஞ்சாரு. ஆஹா, என்ன ஒரு சிறந்த சைகை. அப்புறம் அவர் கேட்டார், குருவே, கடவுள்னா என்ன அப்படின்னு கேட்டார். இந்த குரு ரொம்ப குழம்பி போயிருக்காரு. ஏன்னா அவங்களுடைய சீடர்களை காணோம். அவர் கண்ணை மூடினாரு. கண்ணை மூடி வேண்ட ஆரம்பிச்சிட்டாரு. வேண்டாரோ திட்டுறாரோ, ஏன்னா அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. அந்த யாத்ரிகர் ரொம்ப திருப்தி அடைஞ்சாரு. அப்புறமா கேட்டாரு, இந்த உலகத்திற்கு உங்களுடைய செய்தி என்னன்னு கேட்டாரு. அந்த குரு வசமா மாட்டிக்கிட்டாரு. தன்னுடைய 2 கைகளையும் முன்னால நீட்டி, நான் சரண்டர் ஆயிட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற அர்த்தத்தில் தன்னுடைய 2 கைகளையும் முன்னால நீட்டினாரு. அந்த யாத்ரிகர் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டாரு. அந்த குருவுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்புறமா போகிற வழியில் அந்த 2 சீடர்களை பார்க்குறாரு. அந்த சீடர்கள் இவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு. இவர் சொன்னார், நான் புதுசாக வந்த ஒரு யாத்ரிகர், நான் உங்களுடைய குருவை சந்தித்தேன், அவர் எவ்வளவு பெரிய மகானாக இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட சத்தியம்னா என்னன்னு கேட்டேன். அவர் இங்கேயும் அங்கேயும் பார்த்தாரு. அதாவது சத்தியம் வலது பக்கத்துலேயும் இல்லை, இடது பக்கத்துலேயும் இல்லை, சத்தியம் இங்கே இப்போ இருக்குது அப்படின்ற அர்த்தத்தில் சொன்னார். அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், தர்மம்னா என்னன்னு கேட்டேன். அவர் மேலே பார்த்தாரு, கீழே பார்த்தாரு. அதாவது தர்மம் சொர்க்கத்துலேயும் இல்லை, பூமியிலையும் இல்லை, அது உனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர்கிட்ட நான் கடவுள்னா என்னன்னு கேட்டேன். அவர் வெறுமனே கண்ணை மூடினார். அதாவது கடவுள் அமைதி கடலானவர், நீ உனக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த உலகத்திற்கு உங்களுடைய செய்தி என்னன்னு நான் அவர்கிட்ட கேட்டபோது அவர் சரண்டர் ஆயிட்டாரு. அதாவது முழு சமர்ப்பணம்தான் என்னுடைய செய்தி அப்படின்னு சொன்னார். உங்களுடைய குரு எவ்வளவு சிறந்த குருவாக இருக்கிறாரு, நான் உண்மையிலேயே அவர்கிட்ட ஈர்க்கப்பட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். எனவே மௌனம் பொய்யான ஒன்றாக இருந்தாலும் கூட, செயற்கையான ஒன்றாக இருந்தாலும் கூட, அது டூப்ளிகேட்டாக இருந்தாலும் கூட, அது பவர்ஃபுல். எனவே இதை செய்கிறதுக்கு, அமைதியினுடைய தருணங்களை சேகரிக்கிறதுக்கு, சின்ன சின்ன அமைதியினுடைய தருணங்கள், அமைதியினுடைய துளிகளை சேகரிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பாடலை கேளுங்க, நீங்கள் அந்த இசையை கேளுங்க. ரொம்ப அழகான இசை அமைதியிலிருந்து வருது. அது வார்த்தைகளுக்கு இடையே உள்ள இசை, அது அந்த பாடலுக்கு இடையே உள்ள பாசஸ், அது அந்த பாடலுக்கு மெல்லிசையை கொடுக்குது. எனவே 5வது நேச்சர் மெடிடேஷன், 6வது சைலண்ட் ரைட்டிங். சைலண்ட் ரைட்டிங், அமைதியாக எழுதுவது. ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கோங்க, அதை ரொம்ப கவனமான முறையில் எழுதுங்க. எழுதுவதே தியானம். எப்படி பேசுறது ஒரு தியானமோ, லிசனிங் கேட்கிறது ஒரு தியானமோ, வாக்கிங் ஒரு தியானமோ, ஈட்டிங் சாப்பிட்றது ஒரு தியானமோ, அது மாதிரி எழுதுறதும் ஒரு தியானம். நெக்ஸ்ட்டு 7வது ட்ராயிங், வரைகிறது. நேற்று ஓபிடிக்கு ஒரு இளைஞர் வந்தார். அவருக்கு சில ப்ராப்ளம் இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் பிறவியிலேயே ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டேன்.
அவர் சொன்னார், நான் டேட்டூஸ் உருவாக்குவேன். நான் கேட்டேன், எங்க எனக்கு அந்த டேட்டூஸை காட்டுங்க அப்படின்னு கேட்டேன். எனவே அவர் டேட்டூஸ் உருவாக்குவார், மேலும் நேம் பிளேட்ஸில் எழுதுவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எங்கே நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க, என்ன டிகிரி நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு எந்த டிகிரியும் இல்லை. அப்புறம் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். திருப்பியும் அவர் சொன்னார், நான் ஒரு பார்ன் ஆர்டிஸ்ட், பிறவியிலேயே ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னார். எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு எந்த டிகிரியும் கிடையாது அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஆர்டிஸ்ட்னு எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட்னு அவர் அறிவிக்கப்படவும் இல்லை. ஆனால் அவரோட ஆர்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி ஹோல்டருடைய ஆர்ட் மாதிரி இருந்தது. ஏன் அதை விட சிறப்பாகவே இருந்தது. அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிற எதையும் என்னால் வரைய முடியும். எந்த போர்ட்ரைட்னாலும் சரி, எந்த ஸ்கெட்ச்னாலும் சரி, எந்த பிக்சர்னாலும் சரி, நிமிஷத்தில் அவர் வரைஞ்சிடுவார். எனவே அந்த வேலையை அவர் நக்கி லேக் பக்கத்தில் செஞ்சிட்ருக்காரு. உங்கள் கையில் உங்கள் பிக்சரை வரையணும்னா அவர் பேப்பரில் வரைவார், அந்த பேப்பரை ஒட்டுவார், அப்புறமா அதை சோப்பை வச்சு வாஷ் பண்ணிட்டு எடுத்துருவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் உங்கள் பிக்சர். எனவே டிராயிங் என்பது ஒரு கலை, டிராயிங் என்பதே ஒரு தியானம், வரைவதே ஒரு தியானம். அதுலேயும் குறிப்பாக கலரிங், எப்போ நீங்கள் விதவிதமான கலர்ஸ் போடுறீங்களோ. எனவே அடுத்தது கலர் மெடிடேஷன். நீங்கள் கலர்ஸ் போடுங்க, அதுவே ஒரு தியானம். ஸோ சைலன்ஸ் தான் மிக பவர்ஃபுல்லான சொற்பொழிவு. சீடன் எதுவுமே கேட்கல, குரு உட்கார்ந்துருக்காரு, அவரும் எதுவுமே பேசலை. பாகவதத்தில் நமிஷாரண்யம் சுகதேவ் உட்கார்ந்துருக்காரு, அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருக்கிறாங்க. சுகதேவ் வெறுமனே 16 வயதுடையவர். அந்த சீடர்கள் யாரு அப்படின்னா 100 வயது, 200 வயது, 1000 வயது பழைய சாதுக்கள். அவர் விவரிக்கிறாரு. மேலும் அவரே ஞானம் அடைந்தவர். குரு எதுவுமே பேசல, அந்த சீடர்களும் எதுவுமே கேட்கல. இது மௌன வியாக்கியானம். இட் இஸ் த ஸ்பீச் ஆஃப் சைலன்ஸ், அமைதியின் சொற்பொழிவு. மேலும் அந்த அமைதி அவ்வளவு பவர்ஃபுல்லானது, அது அந்த சீடர்களுடைய மனதின் இருளை நீக்கிடுது. அமைதியே மிக சிறந்த சொற்பொழிவு. எனவே ஈட்டிங் இன் சைலன்ஸ், அமைதியில் சாப்பிட்றது, பேசுறது, கேட்கிறது, எழுதுறது, கலரிங், டிராயிங். ஈட்டிங் இன் சைலன்ஸ், அமைதியில் சாப்பிட்றது, இந்த எல்லா செயல்களும் ஒரு முறை செய்தாலும் கூட, பல முறை வேண்டாம், ஒரு முறை செய்தாலும் கூட அவங்க பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. அப்புறம் கடைசியானது, மேலும் முக்கியமானது, டிஜிட்டல் சைலன்ஸ். ஒவ்வொரு சண்டேவும் மொபைல் முழு நாளினுடைய சார்ட்டை கொடுக்கும். டோட்டல் ஸ்க்ரீன் டைம், டோட்டல் வாட்ஸ்அப் டைம், டோட்டல் இமெயில் டைம், அப்புறம் வேறு என்னென்னலாம் ஆப்ஸ் இருக்குதோ ஒவ்வொரு சண்டேவும் இதெல்லாமே அந்த மொபைல் கொடுத்துடுது. நான் நினைக்கிறேன் எல்லாருடைய மொபைல்லையும் அது வருதுன்னு நினைக்கிறேன். சாம்சங், முக்கியமாக சாம்சங். எனவே அது ஹோல் வீக்கினுடைய ரெக்கார்டை கொடுக்குது. டோட்டல் ஸ்க்ரீன் டைம், டோட்டல் கூகுள் டைம், டோட்டல் இமெயில் டைம், எவ்வளவு டேட்டா எக்ஸாஸ்ட் ஆயிருக்குது, என்னென்னலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே காட்டிடுது. டிஜிட்டல் வெல்பீயிங், டிஜிட்டல் நல்வாழ்வு, இது வரக்கூடிய கான்செப்டு. நிறைய மனிதர்கள் இதன் மீது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டிஜிட்டல் ஆரோக்கியத்தை எப்படி கொண்டு வருவது, டிஜிட்டலி ஹெல்தியாக எப்படி இருப்பது, டிஜிட்டல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், சோஷியல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், எமோஷ்னல் ஹெல்த். இப்போது டிஜிட்டலி நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்றத பற்றி தான் நிறைய பேச்சுக்கள் இருக்குது. டிஜிட்டல் சிக்னஸ் அண்ட் டிஜிட்டல் டிசீசஸ், டிஜிட்டல் நோய்கள் மற்றும் டிஜிட்டல் உபாதைகள். எனவே நிறைய டிஜிட்டல் டிசீசஸ் இருக்குது. டைப்பிங் டிஸார்டர், வாட்சிங் டிஸார்டர்ஸ். ஸோ எப்போ வேணுமோ யூஸ் பண்ணுங்க, எப்போ வேண்டாமோ அப்போ தள்ளி வச்சிடுங்க.
ஏன்னா நிஜ உண்மைகள் கூகுள்ல இருந்து வராது. ஆழமான உண்மைகளெல்லாம் கூகுள் பண்ண முடியாது. அதை உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. உண்மைகளை பிரபஞ்சம் என்ற லைப்ரரியிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அமைதின்ற புக்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். தனிமைன்ற பக்கங்கள்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். தியானம்ன்ற நகரத்திலிருந்து டவுன்லோட் பண்ணணும். ஓம் சாந்தி. நான் இல்லை, நீ இல்லை, எல்லாமே மௌனம். பரமன் அருகில் ஆத்மா பெரும்